நல்லதோ கெட்டதோ நீங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள். நல்ல ஆட்சியை நீங்கள் வழங்க வேண்டுமென்றால் போலீஸ் ஸ்டேஷனையும் தாசில்தாரையும் உங்களுடைய எம்எல்ஏக்களுக்கு மூடி வையுங்கள். இதை செய்ய உங்களால் முடிந்தால் நீங்கள் 15 ஆண்டுகளுக்கு நாடாடுவீர்கள். இல்லாவிட்டால் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அவன் இதைத்தான் செஞ்சான், இவனும் இதைத்தாண்டா செய்கிறான் என்று சலித்து Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். இந்திய அரசியலில் பெரிய மாறுதல் என்பது திமுக தோற்கடிக்கப்பட்டதும் மம்தா தோற்கடிக்கப்பட்டதும், ஸ்டாலின் தன்னுடைய தொகுதியில் தானே தோற்கடிக்கப்பட்டதும், மம்தா 15,000 வாக்குகளில் தோற்கடிக்கப்பட்டதும். ஏனென்றால் 2 பேருடைய ஆட்சியும் அவ்வளோ கொடிய ஆட்சி. எந்த சட்டத்தையும் எந்த நீதியையும் மதிப்பதில்லை. ஆகவே எல்லா அயோக்கியர்களின் கூடாரமாக இருந்த திமுக அது தோற்கடிக்கப்பட்டது முற்றிலும் நியாயம். பிஜேபியை பார்ப்பனர்கள் கைவிட்டார்கள், திமுகவை முஸ்லீம்கள் கைவிட்டார்கள், கிறிஸ்துவர்கள் கைவிட்டார்கள். இதெல்லாம் மாறுதலுக்கு அடிப்படை. கள நிலவரம் இப்போ விஜய் விசஸ் உதயநிதியாக மாற வாய்ப்பு இருக்கு இல்லையா? விஜய்க்கும் ஒன்றும் தெரியாது, உதயநிதிக்கும் ஒன்றும் தெரியாது. இப்போ உதயநிதி என்ன திறமை படைத்தவர் என்று அவர் எதிர்கட்சி தலைவராக ஆவார், அவருக்கு ஒன்றும் தெரியாது. 2ஆம் நிலையில் உள்ள தலைவர்கள் யாரும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லையோ? குற்ற அமைப்பில் உள்ளவர்களையெல்லாம் வேட்பாளர்களாக நிறுத்தி கொண்டு வந்த ஒரு கட்சியில் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவர் அதை செய்யலைன்னா அந்த கட்சி வீணாக போயிடும், வெகு சீக்கிரம் வீணாக போயிடும். தமிழகத்தில் மீண்டும் திராவிடம் மலருமா? பிழையான கருதுகோள் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால், திராவிடம் என்பது இட் ரெப்ரசன்ட் ஸ்டாலின், இட் ரெப்ரசன்ட் கருணாநிதி, இட் ரெப்ரசன்ட்ஸ் டிஎம்கே அப்படிங்கிறது தவறான கொள்கை. நாம் திராவிடர்கள்ங்கிறது அடிப்படையான உண்மை. தட் இஸ் த ஃபண்டமெண்டல் ட்ரூத். அதனால் திராவிட இயக்கம் போகக்கூடாது, திமுக போக வேண்டும். ஆட்சி அமைத்த பிறகு விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கிய சவால்கள் என்ன சார்? 1 2 மொத்தமும் சவால். சட்டம் ஒழுங்கு அவ்வளவு சவால். வணக்கம் சார். சார், விஜய் அவர்களுடைய வெற்றி, இந்த நிலைப்பாடு, இது எல்லாத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் 2ஆ பிரிச்சோம் அப்படின்னா, தேர்தலுக்கு முன்பு விஜயகாந்த் அவர்கள்கிட்ட இருந்த ஒரு முனைப்பு, அந்த உத்வேகம் எதுவுமே விஜய் கிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து உங்ககிட்ட இருந்து வெளிவந்துருந்துச்சு. ஆனா இது முற்றிலும் மாறுபட்டு விஜய் அவர்கள் இப்போ ஒரு மெஜாரிட்டியான ஓட்டு வங்கியோட நின்றுட்டு இருக்காரு. இந்த ஒரு வெற்றி சாத்தியமாகும்னு இடைப்பட்ட காலங்களில் நினைச்சிங்களா? நினைக்கல. உண்மையிலே இவ்வளவு பெரிய வெற்றியை இவர் பெற முடியும் என்று நான் நினைக்கவில்லை. தமிழ்நாட்டில் ஒரு 10-15 விழுக்காடு வாக்குகள் 2 கட்சிகளுக்கும் போகாமல் அலைகின்றன. அவை விஜயகாந்துக்கு வருகின்றன, பிறகு சீமானுக்கு வருகின்றன, பிறகு விஜய்க்கு வரும் என்று தான் நான் கருதினேன். இப்படி ஒரு 10 இடங்கள் குறைவாக பெரும்பான்மையை அவர் பெறுகின்ற அளவுக்கு வருவார் என்று நான் நினைக்கவில்லை. இதற்கு பிறகு எதனால் இவர் வெற்றி பெற முடிந்தது என்று நாம் சிந்தித்தால், அவருடைய கவர்ச்சி, அவருடைய கவர்ச்சியினால் அவர் எல்லாராலும் அறியப்பட்டிருந்தார். இப்பொழுது நான் அறியப்பட்ட அளவு சுருக்கமானது. எவ்வளவு காலமாகும்? திரைப்பட நடிகர் வெகு விரைவாக அறியப்படுவார். ஆகவே அவரை சுற்றி ஒரு கட்சி கட்டுவது எளிது. எங்குமே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்ற பிறகு ஏன் இவர் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற முடிந்தது என்று சிந்திக்கின்ற போது, ஸ்டாலினுடைய ஆட்சியின் கடூரம், அதனுடைய கடுமை, அந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்று நினைக்கின்ற பாங்கு, வழி அரசியல், அப்பன் மகன், அப்புறம் எல்லாரையும் ஒதுக்கி விட்டு ஒழித்து கட்டி விட்டு மகனுக்கு அந்த உரிமையை பெற்று தருவது. கருணாநிதி அதைத்தான் செய்தார். வைகோவை போன்றவர்களெல்லாம் ஒழித்து இவருக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தார். இவர் மற்றவர்களெல்லாம் துறைமுருகன் வரையிலும் தள்ளி வைத்து விட்டு உதயநிதிக்கு ஏற்படுத்தி கொடுக்குறார். அப்புறம் இப்படி வழியாக இது என்ன, நீங்கள் என்ன அரச பரம்பரையா, வழியாக ஆளுகின்ற உரிமை உங்களுக்கு எப்படி வருகிறது என்ற கோபம். அது மட்டுமல்ல, கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த கொடுமையான ஆட்சி போல ஒரு கிரிமினல் கைதியை சிறைக்குள்ளே மந்திரியாக ஆக்குகின்ற வேலையை உலக அரசியலில் எவனும் செய்ததில்லை. செந்தில் பாலாஜி ஒரு கைதியாக உள்ளே போகிறார், குற்றவாளியாக சிறையில் 1.5 ஆண்டுகள் இருக்கிறார். அவரை மந்திரியாக ஆக்குகிறார். இதை விட சட்டம் என்பது தூக்கி எறியப்படுகிறது. ஆகவே KN நேருவின் மீது வழக்குகள் பதியப்பட்டாலும் இவருடைய போலீஸ் அவரை கைது செய்யாது. உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டாலும், உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் உத்தரவுகள் அவமதிக்கப்படுமே தவிர அவர்களை கைது செய்ய மாட்டார்கள். அந்த அரசு பாதுகாக்கும். ஆகவே DMK மினிஸ்டர்ஸ் அண்ட் த DMK கேடர்ஸ் ஆர் எபோவ் தி லா
என்கின்ற நிலைமை ஏற்படுத்தப்பட்டது. இந்த எபோவ் தி லா என்கின்ற கொடுமையை தூக்கி எறிய வேண்டும் என்கின்ற எண்ணம் மக்களுக்கு இருந்தது. ஆகவே மக்கள் ஸ்டாலின் அரசை தூக்கி எறிய வேண்டும் என்பதில் கருத்தாக இருந்தார்கள். ஆகவே விஜய் அதற்கு பயன்படுத்தி கொள்ளப்பட்டார். இந்திய அரசியலில் பெரிய மாறுதல் என்பது திமுக தோற்கடிக்கப்பட்டதும் மம்தா தோற்கடிக்கப்பட்டதும். ஸ்டாலின் தன்னுடைய தொகுதியில் தானே தோற்கடிக்கப்பட்டதும் மம்தா 15,000 வாக்குகளில் தோற்கடிக்கப்பட்டதும். ஏனென்றால் 2 பேருடைய ஆட்சியும் அவ்வளோ கொடிய ஆட்சி. எந்த சட்டத்தையும் எந்த நீதியையும் மதிப்பதில்லை. 30% முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். 10% வாக்கு எடுத்தால் போதும். பிறகு வங்கதேச முஸ்லீம்களெல்லாம் கொண்டு வந்து வாக்களிக்க சொல்வது. இந்த அட்டூழியத்தை செய்து 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 15 ஆண்டுகளாக நடாண்டார். ஒரு வாத்தியாருக்கு 25 லட்சம் ரூபாய், 25,000 வாத்தியார்களை நியமித்தால் 25 லட்சம் மேனி 25,000 பேருக்கு எவ்வளவு? கோர்ட்டு தடுமாறி விட்டது, வேலையை விட்டு நீக்கியது ஹைகோர்ட். ஆகவே அட்டூழியங்களின் உச்சத்திற்கு போவது. இந்த உச்சத்திற்கு போன மம்தாவையும் ஸ்டாலினையும் தோற்கடித்தது என்பது மோடி அரசியலுக்கு எதிரானவர்கள், அந்த அணியில் இருக்கின்றவர்கள் என்பது முக்கியமில்லை, இந்த மக்களுக்கு எதிரானவர்கள் இவர்கள். ஆகவே இந்த காரியத்தை செய்த மக்கள் பாராட்டுக்குரியவர்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், நல்லதோ கெட்டதோ நீங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள். இனிமேல் இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு கூட்டணி ஆட்சி இருந்தால் போதும், 10 பேர் நமக்கு கைதூக்குவதற்கு கூடுதலாக இருந்தால் பெரும்பான்மையை பெற்று விடலாம் என்று நீங்கள் நினைத்தால் அது சரியாக இருக்காது. இதுவரையிலும் எதனால் திமுக விரட்டப்பட வேண்டும் என்று மக்கள் கருதினார்கள். அதே தவறை நாம் செய்யக்கூடாது. அவன் வேண்டாம் என்று சொன்னதற்கு என்ன தவறுகளை செய்தானோ, வெறுக்கின்ற அளவுக்கு தவறுகளை திமுக செய்ததோ அந்த தவறுகளை செய்யக்கூடாது. அவர்கள் சட்டம் ஒழுங்கை மதிப்பதே இல்லை. அவர் கையில் போலீஸ் இருந்தது, அரசு இருந்தது. நேருவை கைது செய்ய மாட்டார்கள், செந்தில் பாலாஜியை மந்திரியாக சிறைக்குள்ளே ஆக்குவார்கள், எல்லாம் செய்வார்கள். எந்த தவறும் இல்லாமல் ஆள்வதற்கு எளிய தவறுகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு சட்டம் என்பது கீழானது, போலீஸ் என்பது அவர்களுக்கு சேவகர்கள். நீங்கள் உங்களுடைய கட்சி எம்எல்ஏக்களை போலீஸ் ஸ்டேஷன்களுக்கு போக விடாதீர்கள். போலீஸ் ஸ்டேஷன் எது சட்டமோ எது முறையோ அதன்படி நடக்க அவர்களை நாம் அனுமதித்தால் அவர்களும் யோக்கியர்களாக மாறிவிடுவார்கள். ஆகவே ஆட்சியாளன் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிற போது, அயோக்கியத்தனம் புரிகின்ற போது போலீஸ் முடமாகி போகிறது. இப்பொழுது உங்களுடைய ஆட்களை நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனை போக விடாதீர்கள், தாசில்தார் அலுவலகத்துக்கு போக விடாதீர்கள், கல்குவாரிகளுக்கு போக விடாதீர்கள். முதல் வேலை ஒரு 4 மாதத்தில் அவன் ஆரம்பித்து விடுவான். என் பகுதியில் கல்குவாரி இருக்கிறது, எனக்கு பணம் கொடுக்காமல் நீ எப்படி கல்குவாரி நடத்துவா என்று ஆரம்பிப்பான். உங்களுக்கு போதுமான பெரும்பான்மை வேறு இல்லை, அவனை ரொம்ப சுண்டினால் பிறகு ஆட்சி வேறு கவிழ்ந்து விடும். இதற்கு நடுவிலே நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி ரொம்ப முறையாக நீங்கள் நடந்து கொண்டால் இவர்களில் 10 பேர் உங்களை கவிழ்ப்பதற்கு முயன்றாலும் மீண்டும் ஆட்சிக்கு வருவீர்கள். நல்ல ஆட்சியை நீங்கள் வழங்க வேண்டுமென்றால் போலீஸ் ஸ்டேஷனையும் தாசில்தாரையும் உங்களுடைய எம்எல்ஏக்களுக்கு மூடி வையுங்கள். கல்குவாரிகளையும் ஆற்று மணல் படுகைகளையும் மலைகளையும் காடுகளையும் உங்களுடைய ஆட்சியாளர்களுக்கு மூடி வையுங்கள். இதை செய்ய உங்களால் முடிந்தால் நீங்கள் 15 ஆண்டுகளுக்கு நாடாடுவீர்கள். இல்லாவிட்டால் கொஞ்சம் காலத்திற்கு பிறகு அவன் இதைத்தான் செஞ்சான், இவனும் இதைத்தாண்டா செய்கிறான் என்று சலித்து விடுவார்கள். மூஞ்சி தெரியாமல் 234 பேரிலே ஒரே ஒரு மூஞ்சியை மட்டும் தெரிந்து 233 தொகுதியில் வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள், மூஞ்சி தெரியாமல். அந்த பெருமை உங்களுக்கு இருக்கிறது என்றால், அந்த பெருமைக்கு காரணம் மக்களுக்கு ஒன்று இருக்கிறது என்றால், ஒரு மாற்று ஆட்சி வேண்டும். அந்த ஆட்சி புதிய ஆட்சியாக இருக்க வேண்டும், அது களங்கப்படாத ஆட்சியாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டின் போக்கை மாற்ற வேண்டும் என்று கருதி அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு புரிந்தால் நீங்கள் அதற்கேற்ப நடந்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் தோற்று விடுவீர்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி விஜய் ஒரு குற்றம் சாட்டுன்னு அதே மாதிரி நீங்கள் சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆதவர்ஜுனாக்கு என்ன தெரியும்? வெறும் லாட்ரி விற்க தான் தெரியும், அவர் அதுக்கு மட்டும்தான் லாய்க்கு, செங்கோட்டையனுக்கு என்ன தெரியுன்ற மாதிரியான பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் மக்கள் இவர்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்களே. எல்லாரையும் தடுப்பான். அவனுக்கு குறி இவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வார் என்கின்ற நம்பிக்கை. ஹீ இஸ் த லீடர், ஹீ கேன் மேனேஜ் திங்ஸ், அதனால் ஒன்றும் நம்ம கவலைப்படணும், அவர் பார்த்துக்கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கை. இப்பொழுது தான் அவர் வாழ்க்கையை என்ன என்று உணரப்போகிறார். பதவி என்பது பவிசு அல்ல. 28 கார்கள் முன்னும் பின்னும் ஓட, நமக்காக போக்குவரத்து நிறுத்தப்பட, மக்களெல்லாம் வியந்து நின்று கண்களை விரித்து கொண்டு பார்க்க, அந்த பெருமையிலே நாம் மிதக்க, அது அல்ல அரசியல். அது கொஞ்ச நாளைக்கு பிறகு வீணாக போய்விடும் எல்லாமே. அசோகன் பெயர் போல காலம் கடந்து வரலாற்று நிற்க வேண்டும் என்ற நிலை வேண்டுமானால் அதற்கான செயல்முறை நமக்கு ஆட்சியில் வேண்டும். ஆளுவது என்பது எளிதானதில்லை. ஏனென்றால் எத்தனையோ வகையான பிரச்சனைகள் கிடைத்தேடும்.
பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்பது போன ஆட்சியில் சாட்டப்பட்ட 6 வயது பெண்ணிலிருந்து 60 வயது பெண் வரை பாதுகாப்பில்லை. நாம் நினைத்து பார்க்கிறோம், 6 வயது பெண்ணையும் 60 வயது கிழவியும் என்ன செய்ய முடியும்? போதைக்கு வயது கிடையாது. போதை மிதமிஞ்சி தமிழ்நாட்டில் இருந்தது. அதன் காரணமாக பெண்கள் பாதுகாப்பு இழந்தார்கள். ஆகவே டாஸ்மார்க்கு தானே அவர்களுக்கு முதல் கொடுக்கக்கூடிய பெரிய தொழில். அரசு தொழிலாக இருந்தாலும் இந்த போத்தலை கூடுதல் விலைக்கு விற்பது என்கின்ற கேவலமான முறைகளை எல்லாம் கையாண்டார்கள். ஆகவே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டது மிகவும் சரியானது. அந்த பணத்தில் ஒரு பகுதியை அவர்கள் வாக்காளர்களுக்கே திரும்ப கொடுத்தார்கள். ஆகவே எல்லா அயோக்கியர்களின் கூடாரமாக இருந்த திமுக 1-2 கொள்கைகளை வைத்திருந்தது என்பது வேறு. அது வழி வழியாக வந்த கொள்கைகள். அது தோற்கடிக்கப்பட்டது முற்றிலும் நியாயம். ஆகவே இவர்கள் தோற்கடிக்கப்பட்டது சரி. இவர் வந்த காரணத்தை புரிந்து கொண்டு தன்னுடைய ஆட்களை ஒழுங்குக்குள் வைத்திருக்க வேண்டும். கொஞ்சம் பேரை மந்திரியாக ஆக்கினால் கூட போதும். அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் என்று புரிந்து ஆக்க வேண்டும். ஜாதிக்கு ஒன்று ஆக்குகிறேன், மதத்துக்கு ஒன்று ஆக்குகிறேன், அதுக்கு ஒன்று ஆக்குகிறேன், இதுக்கு ஒன்று ஆக்குகிறேன் என்று தவறான மனிதர்களை எல்லாம் உட்கார வைத்து விட்டால் அவர்களை மேய்க்க முடியாது. நீங்கள் ஆனால் அந்த ஜாதி மதங்கள் இது மொத்தனையும் விஜய் அவர்கள் கலைச்சிருக்காங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 26 பொது தொகுதிகளில் பட்டியலின மக்களை நிற்க வைத்து அந்த வேட்பாளர்கள் எல்லாமே அதெல்லாம் நான் தான் சொல்லிட்டேன். பட்டியலின மக்களை நிற்க வைக்கலாம், முஸ்லீமை கொண்டு வந்து பார்ப்பன தொழில் நிற்க வைக்கலாம், பார்ப்பனர்களை கொண்டு நிற்க. மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி விழுகின்ற போது ரொம்ப சாதாரண காலத்தில் தான் நம்ம ஜாதிக்காரனாலாம் பார்ப்பாங்க. நெருக்கடி மிகுந்த காலத்தில் நம்ம ஜாதிக்காரனாலும் பார்க்க மாட்டாங்க நம்ம மக்களே. அதெல்லாம் ஒன்று கிடையாது. அதனால் இதெல்லாம் ஒழிஞ்சு போச்சா அப்புறம் தொடர்ந்து கடைப்பிடிச்சிருவார் அவர். அதெல்லாம் சும்மா இது அதாவது அண்ணா காலத்தில் ஒரு மைனாரிட்டி ஜாதி 100 குடும்பங்கள் உள்ள ஜாதியை ஒரு பெருவாரியான ஜாதி உள்ள சிவகங்கை தொகுதியில் நிற்க வைத்து அவரை வெற்றி பெற வைத்தார். 2 தடவை வெற்றி விட்டார். அதை ஜாதியை ஒழித்து விட்டார் அண்ணா என்றார்கள். அதற்கு பிறகு ஜாதியார் 100 வருடங்களாக இது ஒரு பெருமைக்கு சொல்லப்படுகின்ற பேச்சே தவிர அது அதன் பாட்டுக்கு இருக்கும். நீங்கள் அதை கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரொம்ப ஜாதியை பின்பற்றுவதில்லை. அவர்களிடம் போய் ஜாதியை எவனும் கேட்பதில்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிறுத்துகின்ற போது நல்ல பாட்டாளி வர்க்க தொண்டனா என்று கருதித்தான் நிறுத்துவார்களே தவிர அவன் அறிவுடையவனா என்றெல்லாம் பார்த்தான் நிறுத்து. அது மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன், அந்த கட்சியில் ஜாதி கேட்க மாட்டான். நீங்கள் நிறுத்துகிற கட்சியில் ஜாதி கேட்பான். ஏன்னா நீங்கள் ஜாதி பார்ப்பீர்கள். அப்படித்தானே தவிர ஜாதியெல்லாம் அவர்கள் முறியடிக்கிறார்கள் என்பதெல்லாம் பொய். மறுபடியும் ஜாதி வாரியாக மந்திரி போடுவார்கள், மத வாரியாக போடுவார்கள், அப்புறம் ஒரு முஸ்லீம் மந்திரியை போடுவார்கள், ஒரு கிறிஸ்தவ மந்திரியை போடுவார்கள். இதெல்லாம் எல்லா கட்சி காலத்திலும் நடப்பது. இப்போது விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் எதிர்கட்சியாக உட்காரக்கூடிய ஒரு குவாலிட்டி, ஒரு கெப்பாசிட்டி திமுகவுக்கு தான் இப்போ வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ திமுகவில் யார் எதிர்கட்சி தலைவராக வருவாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சொந்த தொகுதியிலே தோற்கடிக்கப்பட்டிருக்கார். கிட்டத்தட்ட 5 வருடம் தமிழகத்தை ஆண்ட ஒரு முதல்வர், ஒரு எம்எல்ஏ கூட இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. அப்படின்றப்போ கள நிலவரம் இப்போது விஜய் விசஸ் உதயநிதியாக மாற வாய்ப்பு இருக்கு இல்லையா? விஜய்க்கும் ஒன்றும் தெரியாது, உதயநிதிக்கும் ஒன்றும் தெரியாது. பெரும்பாலும் விஜய் பேச மாட்டார். எழுதி கொடுப்பதை சரி செய்து கொண்டு போய்விடுவார்கள். எல்லா அதிகாரிகள் எழுதி கொடுப்பார்கள், அதை வைத்து சரி செய்து கொண்டு போய்விடுவார்கள். அது என்ன, இவரும் அவரும் ஒரே சம்பவம். அதாவது 2 சைடும் மூளை இல்லாதவர்கள், அனுபவம் உள்ளவர்கள், மூளை உள்ளவர்களை விட்டு இப்போ உதயநிதி என்ன திறமை படைத்தவர் என்று அவர் எதிர்கட்சி தலைவராக ஆவார். அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவருடைய தாத்தா அவர் ஒரு காலத்தில் சுயமரியாதை இயக்கத்தில் முனைந்து நின்று அந்த இடத்தை பெற்ற பிறகு அதை வழி வழியாக ஆக்கியார். எத்தனை பேரை அழித்து வைகோவை ஒதுக்கி ஸ்டாலினை உருவாக்கினார். இவர்கள் எத்தனை பேர், துரைமுருகன் அவர்கள், இவர்கள் நேரு எல்லாரையும் ஒதுக்கி உதயநிதி PS வீரப்பாவினுடைய ரோலை கருணாநிதி வைத்தார். பிறகு ஸ்டாலின் வைத்தார். இப்பொழுது உதயநிதி வகிக்கப் போகிறார். இவருக்கு என்ன எதிர்கட்சியாக அமைப்பில் பேச தெரியும்? உதயநிதி எப்போவாது ஏதாவது ஒரு பெரிய கருத்துப்பூர்வமாக ஒன்றை பேசி பார்த்தது கிடையாது. ஆனால் பரவாயில்லை, அதிமுகவில் ஓரமானவர்கள் இருக்கிறார்கள், திமுகவிலும் ஓரமானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இவர்கள் உட்கார்ந்து கொள்வார்கள், அவர்கள் பேசுவார்கள். ஆனால் விஜய் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா முக்கியமாக அந்த தனி பெரும்பான்மை அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். யாரோட தான் கை கொடுக்க போகிறார், விஜயோட யார் இணைய போகிறாங்கன்னு ஒரு கியூரியாசிட்டி. லெட்டை கையில் வச்சுக்கின்னு அழைச்சின்னா நாக்கை தொங்க விடுற எல்லா உயிரினங்களும் ஓடி வரும். அவ்வளோதான். காங்கிரஸ் இணைய வாய்ப்பு இருக்காங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இது பதவி கொடுத்தா வேண்டாங்கிறானா, கொடுக்க மாட்டேங்கிறான் திமுக காரன், இவன் கொடுக்குறேன்னா வேண்டாமானா? பதவி மோகம் உள்ளவர்கள் தாவேக்காவை நாடி வருவாங்கன்னு ஏற்றுக்கலாமா? பதவிக்காக வருவார்கள். இந்த செல்வ பெருந்தகை, சிதம்பரம் போன்றவர்கள் தானே காங்கிரஸை கெடுத்தார்கள். அப்பொழுதே ராகுல் இவர்களோடு சேர வேண்டும் என்று விரும்பினார்.
ஒரு புதிய அரசியல் நடத்துவதற்கு. எதற்கு இவரிடம் எப்போ பார்த்தாலும் குறிப்பிட்ட இடங்களை பெற்றுக்கொண்டு பின்னாலேயே அடங்கி போய் 50 ஆண்டுகளாக நம்முடைய அரசியல் அழிந்து விட்டது என்று வெளியே அவர் நினைத்தார். சிதம்பரம் நான் தனிக்கட்சி உண்டாக்கி விடுவேன் மூப்பனாரை போல என்று மிரட்டியதனுடைய விளைவு தானே ராகுல் பயந்து விட்டார். அவரை மோசமாக தோற்கடித்தார்கள். ஸ்டாலினை தோற்கடித்தது போல மோசமாக தோற்கடித்தார்கள் இந்த செல்வ பிரதி. இவரெல்லாம் மாநில காங்கிரஸுக்கு ஏன் தலைவர் என்றால் தாழ்த்தப்பட்டவர்களுடைய பிரதிநிதி வேண்டுமா? தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நந்தன் மாதிரி யோக்கியம் கிடையாதா? கக்கன் மாதிரி யோக்கியம் கிடையாதா? நான் என்ன சொல்கிறேன், எந்த ஜாதிக்கு வேணாலும் பிரதிநிதித்துவம் கொடு, ஜாதி என்பதற்காக கொடுக்காதே. அவன் யோக்கியனா, அறிவுள்ளவனா, நடத்துவானா? அம்பேத்கரை தலைமை அமைச்சராக்கு நடத்த முடியும். செல்வ பெருந்தொகையை அதே அரிஜன் என்பதற்காக தலைமை அமைச்சராக்குனா நாடு பாழா போயிடும், சுடுகாடாகிடும். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். எந்த ஒன்றையும் நடத்துவதற்கு குதிரை ஏற்றம் தெரிந்தவன் தானே குதிரை ஏற முடியும். அறிவு வேண்டாமா, நேர்மை வேண்டாமா அரசியலுக்கு? இதெல்லாம் வேண்டாம் என்று ஒரு காலத்தை உருவாக்கி விட்டார்கள். அது மீண்டும் மாற வேண்டும். அது விஜயால் மாற முடியும் என்றால் விஜய் பெறுகின்ற புகழ் பெரும்புகழாக இருக்கும். எனக்கு தெரியாது அவர் எவ்வளவுக்கு மன ஊக்கத்தோடு முனைப்பாக நின்று செயல்படுவார் என்பது எனக்கு தெரியாது. இப்போ இருக்க நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கான நிதி தேவைங்கிறது கண்டிப்பாக தேவை. ஏன்னா கடனுமே தமிழ்நாட்டுக்கு இருக்குது. ஸோ மத்திய அரசினுடைய உதவியும் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது. அப்படிங்கிறப்போ விஜய் முதலமைச்சராக அமரும் பட்சத்தில் மத்திய அரசோடு எந்த விதமான ஒரு உறவை அவர் மேற்கொள்வார்? இவர் ஒரு உராயும் போக்குடைய மனிதர் இல்லை. எப்பவும் பதுங்கித்தான் போகிறார். என்னுடைய கொள்கை எதிரி பாஜக என்று சொன்னாலே தவிர அந்த கொள்கை எதிரியை அவர் திறனாய்வு செய்து நான் பார்த்ததில்லை. அவர் பாட்டுக்கு என்னுடைய கொள்கை எதிரி. ஏனென்றால் கிறிஸ்துவனும் முஸ்லீமும் ஓட்டு போடுவதற்கு கொள்கை எதிரியாக பிஜேபியை வைத்து கொண்டால் தான் நடக்கும். அப்படித்தானே ஸ்டாலினுடைய ஓட் பேங்கே முஸ்லீமும் கிறிஸ்துவர்கள் தானே. இப்போ இந்த தரம் தடுமாறி போச்சு விஜயும் வந்துட்டதுனால. தாழ்த்தப்பட்டவர்களின் வாக்குகள், முஸ்லீம்களின் வாக்குகள், கிறிஸ்தவர்களின் வாக்குகள் எல்லாம் தடுமாறி பங்கிட்டு கொள்ளப்படுகிற நிலைமை ஏற்பட்டது. முன்பு இதற்காகவே திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கு தீபம் ஏற்றக்கூடாது, முஸ்லீம்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லி ஊரடங்கு சட்டம் போட்டவர் ஸ்டாலின். முஸ்லீம்களே கோரவில்லை ஊரடங்கு சட்டத்தை, இவராக ஊரடங்கு சட்டம் போட்டார். பார்த்தீர்களா உங்களுக்காக நான் எவ்வளவு முனைப்பாக செயல்படுகிறேன் என்று பேசியவர் அவர். அந்த மக்களும் சேர்ந்து தோற்கடித்தார்கள். ஆகவே மாற்றம் வேண்டும் என்று கருதுகிற போது வேறொரு மாற்றத்தை நோக்கி அவர்கள் போய்விட்டார்கள். பிஜேபியையும் கைவிட்டு விட்டார்கள். பிஜேபி ஒருவரிடம்தான் வென்றிருக்கிறது. பிஜேபியை பார்ப்பனர்கள் கைவிட்டார்கள், திமுகவை முஸ்லீம்கள் கைவிட்டார்கள், கிறிஸ்துவர்கள் கைவிட்டார்கள். என்ன இதெல்லாம் மாறுதலுக்கு அடிப்படை. அதனால தான் கூகு என்று வெற்றி பெற முடிந்தது. இதே பிராமணன் எவ்வளவு அறிவான ஆள், மாறாமல் பிஜேபிக்கு ஓட்டு போடுவான் அல்லது தனியாக நிற்கிற அதிமுகவுக்கு ஓட்டு போடுவான். ஏன்னா அதிமுக ஹேட் பின் ரெப்ரசன்டட் பை அம்மா. ஸோ அதே மாதிரி ரெண்டாவது ஒரு நீக்குப்போக்கான கொள்கையை பிராமணர்களிடம் அதிமுக கடைபிடிக்கும். அதனால் போடுவாங்க. இப்போ பிஜேபியை கைவிட்டாங்களே. மயிலாப்பூர் கேண்டிடேட் தமிழிசை 3வது இடம். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடம், மூஞ்சி தெரியாத இடம். நாகர்கோயில் 1952லேருந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுது. ஒத்த கட்சியாக நின்ன போது. இப்போ அந்த கட்சி அவங்கள கைவிட்டது. ஆமாம், நாகர்கோயிலில் வரலையே, ஊட்டி தானே வந்தார்கள். நான் எதை காட்டுதுன்னா பிஜேபி ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் ஸ்ட்ரென்த் இன் தமிழ்நாடுன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ இத்தனை பேர் எல்லாரையுமே கைவிட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்போ மாற்றத்திற்கான ஒருத்தராக விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காரு. ஆனால் விஜய் அவர்கள் அந்த தாவேக்காங்கிறது அந்த ஒரு தனி பெரிய எதிர்பார்ப்பில் வருகின்ற போது இவர் அதற்கு ஏற்ப செயல்பட வேண்டும். ஹி ஷுட் பி அப் டு தட் லெவல். அது முடியுமான்னு எனக்கு அது நடந்தாருன்னா இவருடைய ஆட்சி நீடிக்கும். ஆனால் விஜய் அவர்களை தாண்டி கட்சியில் இருக்க மற்ற யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லையோ மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. 2ஆம் நிலையில் உள்ள தலைவர்கள் யாரும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லையோ? இல்லை லாட்ரிக்காரனா இவனும் இவங்க தானே அந்த கட்சியில் 2வது புஷியானது. இவர்கள் தான் மந்திரியாக ஆவார்கள், இவர்கள் தான் நடத்துவார்கள். எதுவும் உங்களுக்கு சிறந்த தேர்ந்த தச்சன் செய்கின்ற தேர் போல நல்ல அறிவுடைய மனிதர்கள் ஆட்சி நடத்துகின்ற போது மக்களுடைய குறைகளை தீர்ப்பதில் முனைப்பாக இருப்பார்கள். இல்லாவிட்டால் சும்மா பேருக்கு நம்ம மந்திரி கொடி கட்டி போவோம், போலீஸ்காரன் சல்யூட் அடிப்பான், பிஏ கதவு திறந்து விடுவேன், அவ்வளோதான். இதுதான் நம்ம அடைகிற இந்த பெருமைகளுக்கு தான் மனிதர்கள் பெரும்பாலும் பதவியை விரும்புவது. பணி செய்வதற்காக இல்லை. பணி செய்ய தெரிந்தவர்கள் சைன்லி பர்சன்ஸ் தான், தே ஆர் ஃபியூ. அதனால் அதெல்லாம் இவங்களிடம் எதிர்பார்க்க முடியாது. எல்லாம்
குற்ற அமைப்பில் உள்ளவர்களையெல்லாம் வேட்பாளர்களாக நிறுத்தி கொண்டு வந்த ஒரு கட்சியில் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவர் அதை செய்யலைன்னா அந்த கட்சி வீணாக போய்விடும், வெகு சீக்கிரம் வீணாக போய்விடும். எம்ஜிஆர் கடைசி வரலும் தோற்கடிக்கப்பட முடியாத மனிதராக இருந்தார் என்பது அவருடைய தேர்தல் அனுபவம், அரசியல் கட்சி அனுபவம், மனிதர்களை புரிந்து கொள்கிற தன்மை. we should do something for the people என்ற எண்ணம், பரோபகாரம் எல்லாம் இருந்ததுனால அவர் வெற்றி பெற்றார். நீங்கள் சொன்ன மாதிரி தான், இப்போது எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் திமுகவால் ஆட்சியை பிடிக்கவே முடியவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு கட்சி தான் வந்து அதிமுக. இந்த ஒரு கட்சி இன்னைக்கு 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத எப்படி எந்த ஒரு கோணத்தில் அணுகுறீங்க? இல்லை 2 கட்சியும் தள்ளப்பட்டுருச்சு. விஜய் எதிர்த்தரப்பு வாக்குகளை பெற்றதினால் அதிமுக, நான் சொல்கிறேன் திமுகவோட அதிமுக நல்ல கட்சி தான். அதில் ஒன்றும் அவர்களை போல் வன்கொடுமை செய்கிறவர்களும் இல்லை, ரொம்ப கொடிய போக்குகளை கையாளுகின்றவர்களும் இல்லை. இவர்கள் கொஞ்சம் மென்மையான தவறுகள் இருக்கும், அது வேறு. அந்த மாதிரியான கட்டத்திலும் கூட இப்பொழுது கவனம் வந்து திமுகவை தோற்கடிப்பது, கவனம் வந்து விஜயை கொண்டு வருவது. அதனால் எடப்பாடி ஹேட் பின் இக்னோர்டு, அவ்வளோதான். அப்படி தான் நான் நினைக்கிறேன். எடப்பாடி ஓரளவுக்கு அந்த 2 ஆண்டு கொரோனா ஆட்சியில், கொரோனா காலத்திலேயே ஓரளவுக்கு எதையாவது செய்யணும்னு நினச்சி நீடித்து நின்னார். அதனால் அது ஒன்றும் இல்லை, அது பரவாயில்ல. இப்போ அது இல்லை பேச்சு, ஒரே கருத்து தான், டிஎம்கே ஷுட் பி டிஃபீட்டட். அப்புறம் விஜய் வந்து அந்த இடத்த பிடிக்கணும், அது நடந்துருச்சு. அதனால் இப்போ எடப்பாடி வந்து கவனிக்கப்படாத ஒரு நிலைக்கு வந்தது, இந்த தேர்தலில் வர வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. இப்போ இந்த முதலிடம் 2ஆம் இடத்தை பற்றி பேசும்பொழுது, கடந்த தேர்தலில் வந்து மாநில அந்தஸ்து பெற்ற கட்சியாக முன்னேறி வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு இடங்கள் கூட இப்போ இல்லை, ஒரு இடம் கூட வராது. 4% வந்துட்டார், 8%. நான் சொல்கிறேன் ஒரு 10-15% வாக்குகள் அலையும். அந்த அலையிற வாக்குகள் இந்த 2 கட்சிக்கும் போகாமல் விஜயகாந்துக்கு வந்துச்சு, அப்புறம் சீமானுக்கு வந்துச்சு, அப்புறம் இப்போ விஜய்க்கு போயிடுச்சு. சீமான் வந்து ஹி ஹேட் பின் வைப்ட் அவுட். அவர் என்ன அரசியல் பேசுவார்? பிஜேபி வசதி பண்ணி கொடுப்பேன், பெரியாரை திட்டுவார். அப்புறம் ஜெயலலிதா வசதி பண்ணி வந்தால் திமுகவை திட்டுவார். அவர் எப்போவுமே யாராவது ஒருத்தருக்கு ஆளாக இருந்து காரியம் பண்ணவரே தவிர ஒரு நாளும் அவர் ஆட்சிக்கு வரணும், அதுக்கு ஏற்ப நடக்கணும் அப்படிலாம் அந்த பழக்கமே கிடையாது. ஆடு மேய்க்கிறவனையெல்லாம் அரசாங்க சிப்பந்தி ஆக்குவேன். அது எனக்கு விஜய் விட்டு அறிவை விட நான் ரொம்ப பயந்த அறிவற்ற அறிவுங்கிறது நம்ம சீமானுடையது தான். ஐயா, ஆடு மேய்க்கிறவனெல்லாம் அரசாங்க சிப்பந்தி ஆக்குவேன். ஆக்கி என்ன பண்ணுவார்? ஆடு மேய்க்கிறவன், மாடு மேய்க்கிறவன், நெசவு எல்லா தொழிலும் செய்கிறவனும் அரசாங்க சிப்பந்தி ஆக்குவோம். அரசாங்க சிப்பந்தி என்ன ஆக்குறது? அரசாங்க சிப்பந்தினா என்ன அர்த்தம்? அரசு வேலையே தலைமை அலுவலகத்தில் உட்காந்து செய்கின்றவன் அர்த்தம். ஆடு மேய்க்கிறவன் போய் செய்து விடுவானா? ஏதாவது அறிவு இருந்தால் பேசுவார் அந்த ஆள். ஐயோ, இவங்கெல்லாம் அவங்களுக்கு உரிய இடங்கள் காட்டப்பட்டிருக்கு, அவ்வளோதான். இப்போது நீங்கள் பல கட்சிகளில், அதாவது எப்படி சொல்கிறது, தனி பெரும்பான்மை கொண்ட கட்சிகளில் நீங்கள் பயணித்திருக்கீங்க. இந்த அரசியல் வந்து எப்படின்னா ஒரு 2.5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சூடு பிடித்த ஒரு அரசியல் களம் தான் இந்த ஒரு களம். என்ன நடக்க போகுது, யார் வரப்போகிறாங்கன்னு பல க்யூரியாசிட்டி நிறைந்திருந்துச்சு. உங்களுடைய பார்வையிலிருந்து சொல்லுங்கள், இந்த ஒரு ஆட்சி அமைப்பு எப்படி அமைய வாய்ப்பு இருக்குது? சிரமந்தான். இதுவரையிலும் தனி ஆட்சி இருந்துச்சு, தலைவர்களும் தனித்தலைவர்களாக இருந்தார்கள், அவர்களால் அந்த ஆட்சியை கட்டுப்படுத்த முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் சிரமம் நிறைந்த ஒரு களமாகவே இருக்கு இல்லையா? இது இவருக்கு விஜய்க்கு அவர்களை தெரியாது, அவர்களின் மீது கட்டுப்பாடு இல்லை, அவர்களுக்கு இவரை தெரியாது, ஒரு விசுவாசமும் இல்லை. ஒரு கொள்கையினால் விசுவாசமாக காலையில் ஸ்டாலின் தொகுதியிலேருந்து விரட்டப்பட்டவர் சாயந்தரம் வேட்பாளராகி ஸ்டாலினை வெல்வார். தமிழகத்தில் மீண்டும் திராவிடம் மலருமா? இல்லை, எனக்கு என்ன ஒரு பெரிய பிழையான கருதுகோள் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால், திராவிடம் என்பது இட் ரெப்ரசன்ட்ஸ் ஸ்டாலின், இட் ரெப்ரசன்ட் கருணாநிதி, இட் ரெப்ரசன்ட்ஸ் டிஎம்கே அப்படிங்கிறது தவறான கொள்கை. நாம் திராவிடர்கள்ங்கிறது அடிப்படையான உண்மை, தட் இஸ் த ஃபண்டமெண்டல் ட்ரூத். அப்புறம் தமிழினும் அதில் ஒரு பகுதி, இது நம்முடைய வரலாற்று உண்மை. அதனால் திராவிட இயக்கம் போகக்கூடாது, திமுக போக வேண்டும். ஓகே, இறுதியாக ஒரே ஒரு கேள்வியோட அந்த நேர்காணலை நிறைவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கவே வந்து ஒரு சலசலப்பு இருக்குது, யார் வந்து கூட வரப்போகிறா, என்ன பண்ண போகிறாங்கன்னு இருக்கும். இது எல்லாத்தையுமே தகர்த்தெறிஞ்சு ஓரமாக வச்சு பார்க்கும்பொழுது ஆட்சி அமைத்த பிறகு விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கிய சவால்கள் என்ன சார்? 1-2 மொத்தமும் சவால், சட்டம் ஒழுங்கு அவ்வளவு சவால். அவருக்கு முதல்ல இந்த பார்லிமெண்ட் இடங்கள் குறையக்கூடாதுங்கிறத எய்த்து மத்திய அரசை எய்த்து போராட வேண்டும். இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் தூக்கி எறிந்து விடலாம்.
3 மொழி கொள்கை எது கொண்டாடுறாரா? 2 மொழி கொள்கை போகிற 3வது மொழியை ஃப்ரெஞ்சு படிக்கிறான், ஜெர்மன் படிக்கிறான். அவனுக்கு எங்கே வேலை கிடைக்குமோ அதை படிக்கிறான். உனக்கு என்ன வந்துச்சு? அப்போ விஜய் அவர்களை சுற்றி நிறைய சவால்கள் இருக்கு. சவால்கள் தான் இருக்கு. அது எப்படி அவர் எதிர்கொள்ள அதுக்கெல்லாம் ஆள் வருவாங்க, சொல்லி கொடுப்பாங்க, கொள்ளுவாங்க. ஆனால் என்ன ஒரே ஒரு இதுன்னா, நமக்கு அடிப்படையான தெளிவு இருந்தால் தான் இன்னொருத்தன் சொல்கிறது சரியா இல்லையான்னு முடிவு செய்ய முடியும். நமக்கு அடிப்படையான தெளிவு இல்லைன்னா இவன் ஒன்று சொல்லுவேன், அவன் ஒன்று சொல்லுவேன். கிழக்கே இருக்குமே, ஒருத்தன் மேற்கே இருக்குமே. நமக்கு ஒரு தெளிவு இருந்தால் தான் கிழக்க தான் இருக்கக்கூடும் என்று முடிவுக்கு வர முடியும். அது அவருக்கு அனுபவத்தில் தான் பின்னாடி வரும், தவறுகள் புரிந்து தான் வரும். ஒரு சினிமாவை விட ரொம்ப சுவாரஸ்யம் நிறைந்த ஒரு களமாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். பொறுத்திருந்து பார்ப்போம், காலம் எல்லாத்திற்கும் பதில் சொல்லும். வாய்ப்புக்கு நன்றி சார். நிறைய அரசியல் தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க. வாய்ப்புக்கு நன்றி சார். கார்த்திபுரம், Coimbator's 200-acre Dream Township Premium Plots. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.